எல்லாருமே லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், க்ரோ ஆகணும்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ யாருமே வந்து லைஃப்பில் க்ரோ ஆகக்கூடாது, யாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடாதுன்னு சொல்லி யாருமே நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் க்ரோ ஆகணும், ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க. பட் ஆனால் எல்லாருமே ஆகுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லாருமே அவங்க நினைக்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது கிடையாது. எல்லாருமே அவங்க நினைக்கிற மாதிரி க்ரோ ஆகிறது கிடையாது. வெறும் ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ் பேர் தான் அவங்க நினைக்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க, அவங்க நினைக்கிற மாதிரி க்ரோ ஆகுறாங்க. ஆனால் ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ் பேர் தான் அது. ஏன் ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ் பேர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க? ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த ரொம்பவே கம்மியான பேர் இவங்க அப்படி என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்கள்ட்ட ஒரு வெறி இருக்கும், ஒரு ஃபயர் இருக்கும். அவங்க என்ன கோல் செட் பண்ணியிருக்காங்களோ அந்த கோலை வந்து அவங்க அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு வெறி இருக்கும். ஸோ அவங்க வந்து ஈஸியாக கிவ் அப் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு ஃபயரோட ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கிவ் அப் பண்ணுறத ஒரு ஆப்ஷனாகவே வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட அந்த ஆப்ஷனே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால் தான் அவங்க கிவ் அப் பண்ண முடியும். அவங்க கிவ் அப்ங்கிற ஆப்ஷனே வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் தான் அவங்க கிவ் அப் பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறைய அன்சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 2-3 நாள் பார்ப்பாங்க, அப்புறம் இது ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட ஒரு வெறி இருக்கும், ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னன்னு சொல்லி பார்ப்பாங்களே தவிர அவங்க கிவ் அப் பண்ண மாட்டாங்க. அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட கிவ் அப் ஆப்ஷன் இருக்காது, அவங்கள்ட்ட டூ ஆர் டைங்கிற ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லலாம், அவங்க வந்து கிவ் அப் பண்ண மாட்டாங்க ஈஸியாக. ஸோ அவங்க வந்து டூ ஆர் டைன்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்களும் லைஃப்பில் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் செட் பண்ண கோலை ஈஸியாக கிவ் அப் பண்ணாதீங்க. ஸோ டூ ஆர் டைன்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்கணும், உங்கள்கிட்ட ஒரு ஃபயர் இருக்கணும், உங்கள்கிட்ட ஒரு வெறி இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களாட்டி டூ ஆர் டைன்னு சொல்லி இருக்க முடியும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னா டிலேடு கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ டிலேட் கிராட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் நடந்துச்சு. ஸோ அந்த ரிசர்ச்சில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு ஒரு ரூம்குள்ளே சாக்லேட்ஸ் வச்சுட்டாங்க. ஸோ சாக்லேட்ஸ் இந்த ரிசர்ச் பண்ணுறவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸோ அந்த குழந்தைங்கிட்ட இந்த சாக்லேட்டை யாருமே சாப்பிடாதீங்க, நான் வந்து ஒரு 15 நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன். ஸோ 15 நிமிஷம் வரைக்கும் யாருமே இந்த சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ நான் வெளியே போயிட்டு உள்ளே வந்த பிறகு யாரெல்லாம் சாப்பிடாம இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டாரு. நிறைய குழந்தைங்க அவர் வெளியே போன உடனே வந்து சாக்லேட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் வந்து சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்களே ஸ்டாப் பண்ண முடியாமல் அவங்க 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் சாப்பிடாம இருந்தாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே கம்மியான பேர் தான் அந்த 15 நிமிஷமும் அந்த சாக்லேட்டை சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தவங்க ரூம்குள்ளே வந்தாங்க 15 நிமிஷம் கழிச்சு. வந்து பார்த்ததுல ரொம்பவே கம்மியான பேர் தான் சாக்லேட்டை சாப்பிடாம இருந்திருக்காங்க. இவங்க வந்து யாரெல்லாம் சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க, யாரெல்லாம் சாக்லேட் சாப்பிடல அப்படின்னு நோட் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க, தொடர்ந்து இவங்களை வந்து கண்காணிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ இவங்க லைஃப்பில் எப்படி போயிட்டு இருக்காங்க, எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நல்லா நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு 40 வருஷம் கழிச்சு பார்த்ததில்ல. ஸோ யாரெல்லாம் அந்த சாக்லேட்டை சாப்பிடாம இருந்தாங்களோ ஸோ அவங்களாம் ரொம்பவே ஹை லெவலில் போயிருக்காங்க, ரொம்பவே க்ரோ ஆயிருக்காங்க, ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது சிம்பிளாக சொல்லலாம், ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் கிட்ட போகாதீங்க. ஸோ லாங் டேர்ம் ப்ளஷரை நோக்கி போங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பான் வீடியோஸ் பார்க்குறது, மேஸ்டர்பேட் பண்ணுறது, ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது, ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் சும்மாவே உட்காந்துருக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் என்னன்னு சொல்லி. ஸோ ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு நல்லாயிருக்கும், பட் அது லாங் டேர்மில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்கு நீங்கள் வந்து அடிக்ட் ஆகிங்கன்னா ஸோ இந்த அடிக்ஷனை பற்றி எப்படி வெளியே போகலாம் அப்படிங்கிற பற்றி நான் ஒரு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களை இந்த மாதிரியான ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்கிட்ட வந்து காப்பாற்றும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்லேருந்து வெளியே வரலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச பிறகு ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் பின்னாடி போகாதீங்க, ஸோ லாங் டேர்ம் ப்ளஷர் பின்னாடி போங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா அப்ளை த நாலேஜ். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க, நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க, நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டென்ட் பார்க்குறாங்க, லைஃப்பில் எதுவும் க்ரோ ஆக மாட்டாங்க, ரிசல்ட் எதுவும் வர மாட்டுது. ஸோ ஏன் வர மாட்டுது, ஏன் ரிசல்ட் ஏன் வர மாட்டுது, ஏன் க்ரோ ஆக மாட்டாங்கன்னா அவங்க ஆக்ஷன் எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து நாலேஜை மட்டும் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நாலேஜை மைண்டில் ஸ்டோர் பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணால் தான் ரிசல்ட் கிடைக்கும். ஸ்டோர் பண்ணுறதுனால ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் வெறும் புக் படிக்கிறதுனால ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. நீங்கள் படித்து புக்லேருந்து லேர்ன் பண்ண அந்த நாலேஜை அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஜஸ்ட் லேர்ன் பண்ணுறதுனால, ஜஸ்ட் உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணுறதை விட்டுட்டு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னால், இந்த சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு ரொம்பவே ஸ்மார்ட்டான பீப்புளெலாம் யாருமே கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கிற அந்த சின்ன நாலேஜாக இருந்தாலும் சரி, அந்த நாலேஜை அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, ஆக்ஷனில் எடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மைண்ட்லேயே வைக்காமல் ஆக்ஷனில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் மேட்டர். மைண்டில் வச்சுருக்காதீங்க, அதை ஆக்ஷனில் வைங்க. ஸோ அதுதான் மேட்டர். ஸோ தேர்டு பாயிண்ட் என்னன்னா ஸோ மைண்டில் நிறைய நாலேஜ் வச்சதுனால ஒரு யூஸும் கிடையாது. அதை அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணால் தான் யூஸ். ஸோ இந்த வீடியோ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கிவ் அப் பண்ணக்கூடாது, உங்கள்கிட்ட வெறி இருக்கணும். ஸோ வெறி இருந்தால் தான் உங்கள்கிட்ட கிவ் அப் பண்ணாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட்
வெறி இருக்கணும். செகண்ட், ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் பின்னாடி போகாதீங்க, லாங் டேர்ம் ப்ளஷர் பின்னாடி போங்க. தேர்டு, வெறும் நாலேஜ் வச்சு ஒரு யூஸும் கிடையாது, ஆக்ஷனில் இருக்கணும். ஸோ ஆக்ஷன் பண்ணால் தான் ரிசல்ட் கிடைக்கும். வெறும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கனால ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. ஸோ அதனால் வெறும் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் அதை ஆக்ஷனில் வைங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல நினச்ச மெசேஜ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த வீடியோ போய் பாருங்கள்.